பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த ஒரு புதையலின் ரகசியம் ஒரு பழமையான கோவிலின் அருகில் வாழ்ந்த ஒரு பையனின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஒரு நாள் ஒரு முதிய சித்தர் கூறிய கதையை கேட்ட அந்த பையனும் அவனுடைய நண்பர்களும் அந்த புதையலை தேடி ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினர். அறியாத காட்டுப்பாதைகள், உயிருக்கு ஆபத்தான சோதனைகள், ஒவ்வொரு அடியிலும் பயமும் சந்தேகமும் அவர்களை துரத்தியது. ஆனால் அந்த புதையலை யாருமே அடையக்கூடாது என்று காத்திருந்த ஒரு இருள் சக்தி அவர்களின் பயணத்தை நிறுத்த முயன்றது. பல சவால்களை கடந்து காட்டின் ஆழத்தில் மறைந்திருந்த ஒரு தெய்வீக சன்னதியை அவர்கள் கண்டுபிடித்தனர். அங்கிருந்தது தங்கமும் வைரமும் அல்ல, ஒரு பழமையான சமையல் பாத்திரம். அவர்களின் தூய மனதையும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தையும் கண்ட தெய்வம் அந்த பையனுக்கு ஒரு அபூர்வமான வரத்தை அருளியது. காலியாக இருந்த அந்த பாத்திரம் தெய்வ அருளால் முடிவில்லா உணவை உருவாக்கத் தொடங்கியது. அப்போது தான் அவன் உணர்ந்தான், உண்மையான புதையல் செல்வம் அல்ல, பசியை தீர்க்கும் கருணை தான். அந்த நாள் முதல் அவன் தனது கிராம மக்களுக்கு உணவு வழங்கி அனைவரின் வாழ்வையும் மாற்றினான். உணவை பகிர்ந்தவன் தான் உண்மையான செல்வந்தன். தெய்வம் தரும் வரம் பிறருக்காக பயன்படுத்தும் பொழுது மட்டுமே பெருகும்.